வணக்கம் ரூப்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் ரூப்ஸ் சேனலில் பார்க்க போகிற டிஷ் என்னென்னா சில்லி சிக்கன் எப்படி பண்ணுறதுங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். வாங்க நம்ம சில்லி சிக்கன் எப்படி பண்ணுறேங்கிறத சொல்லித்தரேன். சில்லி சிக்கனுக்கு நான் ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சமாக எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். அடுத்து நம்ம பூண்டை நல்லா எவ்வளோ ஃபைனாக நம்ம கட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இதில் ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொடமிளகாவை துண்டு துண்டாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தை க்யூபாக கட் பண்ணிவிட்டு அதை சிங்கிள் பெட்டலாக பிரித்து எடுத்து வச்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கு சில்லி சிக்கனுக்கு கரெக்டாக வரும். அடுத்து நாம் 2 பச்சை மிளகாவை எடுத்து நல்லா பொடியாக எவ்வளோ மெலிசாக அரிய முடியுமோ அது அளவுக்கு மெலிசாக நான் அரிஞ்சு எடுத்து வச்சுக்கிடுறேன். ஒரு கடாய் எடுத்து வச்சு அதில் எண்ணெயை ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதும் அதில் சிக்கனை போட்டு பொரித்து எடுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் சிக்கனை போட்டு பொரித்து எடுத்துகிட போகிறேன். நான் ஏற்கனவே சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் தேவைப்பட்டால் பார்த்துக்குங்க. அதனால் டீட்டெயிலாக இதில் போடலை. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. 2 பக்கம் மாற்றி போட்டு எடுத்துட வேண்டியதுதான். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அந்த கடாயில் நம்ம சிக்கன் 65 பொரிச்சோம்ல அந்த எண்ணெயில் ஒரு கரண்டி எடுத்து நான் இதில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே நான் அதில் பொடியாக நறுக்கி வச்ச பூண்டை போடுறேன். பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும். இப்போது பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம பச்சை மிளகாவை போட்டுடலாம். இந்த டைமில் வெங்காயத்தை போட்டுடலாம். இந்த க்யூபாக கட் பண்ணி வச்சோம்ல அந்த வெங்காயத்தை போட்டுறேன். நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் ரொம்ப வதங்க வேண்டாம், கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போ இந்த டைமில் நம்ம குடமிளகாவை போட்டுடலாம். குடமிளகாவை போட்டு கொஞ்சம் லேசாக வதக்கினா போதும். இந்த டைமில் நம்ம மிளகு ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டு வதக்கி விட வேண்டியதுதான். இந்த டைமில் நம்ம ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடலாம். இந்த மிளகாத்தூள் நல்லா வதங்கணும். அந்த எண்ணெயில் நான் கொஞ்சம் லேசாக வதக்கிறேன். வதக்கிட்டு மொத்தமாக வதக்கி விட்டுடலாம். இப்போ மிளகாத்தூள் வதங்கிருச்சு. இப்போ ஸ்ப்ரிங் ஆனியனை நான் உள்ளே போட்டு வதக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றுறேன். ஊற்றிட்டு கொஞ்சம் கிண்டி விடுங்க. இப்போ நான் ஒரு 1.5 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றுறேன். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிடுறேன். உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிடுங்க. இப்போ நம்ம பொரித்து வச்ச சிக்கனை உள்ளே போட்டுற வேண்டியது தான். உள்ளே போட்டு நல்லா கிளறிக்கிடுங்க. நல்லா அடியிலேருந்து மசாலாலாம் மேலே வர்ற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கிடணும். இந்த டைமில் நம்ம ஒரு 1/4 கிளாஸ் தண்ணியில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கலந்து அந்த சில்லி சிக்கன் மேலேயே ஊற்றிட்டு நம்ம நல்லா கிளறி விடணும். நான் ட்ரையாக பண்ணுறதுனால 1/4 கிளாஸில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கிரேவியே வேணும்னா கூட 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தண்ணியும் கூட எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு கலந்து நீங்கள் செய்யலாம். எனக்கு ட்ரையாக போதுங்கிறதுனால நான் 1/4 கிளாஸ் தண்ணியில் கலந்துருக்கேன். பாருங்கள், 5 மினிட்ஸில் சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு சில்லி சிக்கன் வேணும்னா ஹோட்டலுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. வீட்டிலேயே அருமையாக பண்ணி கொடுக்கலாம். நான் பண்ண சில்லி சிக்கன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடுங்க.